ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கற்பது ஐஎஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க, உடனே வந்து வெளியே போய் அந்த பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணணும் போகாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், அதோட சேர்ந்து எக்ஸ்பிளனேஷனும் நாங்க வந்து கொடுத்துருப்போம், விளக்கமும் கொடுத்துருப்போம். நீங்க இது தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம். ஸோ இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதே நேரத்தில் 100 days 100 ஜிகே வீடியோவும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ் வெல் அஸ் நாங்க கொடுக்குற அந்த 10 அதாவது 100 days 100 வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. இதை மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸும் கேக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே நாங்க வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமே கரண்ட் அஃபேர்ஸ் பயமும் கிடையாது. அதே வேளையில நீங்க உட்காந்து பக்கம் பக்கமா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து 7 நாட்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா நாங்க கொடுப்போம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கனாலே இதே கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி எடுத்துக்கோங்க. ஸோ அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் 20 இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே 20 கரண்ட் அஃபேர்ஸ். பிப்ரவரி 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 20 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும். ஒரு நாளைக்கு 20 விளக்கத்தோட படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம கரண்ட் அஃபேர்ஸ்ல டாப் மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி ஜிகேலையும் வந்து பாத்தீங்கன்னா டாப் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த 100 days 100 ஜிகே ஹெல்ப் பண்ணும். இதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். ஸோ நீங்க தான் வந்து எனக்கு இங்கிலீஷ்லயும் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அதனாலதான் நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், இல்லைன்னா தமிழ்ல மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சரி, இப்ப இங்கிலீஷ்ல கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கெடியூல் இங்கிலீஷ்ல கேக்குறீங்கல்ல, ஸ்கெடியூல் எல்லாம் இங்கிலீஷ்ல இல்லப்பா, ஒன்லி இப்ப 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் இந்த புக்கை மட்டும் பாருங்க போதும். 12ஆம் வகுப்புல 9வது பாடம், அவ்வளவுதான். இந்த பாடத்தை பாருங்க போதும். தலைப்பை ஏன் பாக்குறீங்க? தலைப்பும் தமிழ்ல தானே இருக்கு. அரசாங்கமும் வரி, அரசாங்கம்னா கவர்மெண்ட்னு அர்த்தம், வரினா டாக்ஸ்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் காலனி ஆதிக்கத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. அப்ப காலனினா என்ன? கலானியலை தான், ஆங்கிலத்தை தான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. பிந்தையனா ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகே, இந்தியானா இந்தியா, மறுகட்டமைப்புனா ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, ரீஆர்கனைசேஷன் பண்றாங்க, ஆர்கிடெக்சரிங் மாத்துறாங்க. அவ்வளவுதான். ஸோ அப்ப இதை பேஸ் பண்ணி 12th புக்ல என்ன இருக்குன்னு பாருங்க போதும். 8th லெசன் நீங்க படிக்க போறீங்க, 12th புக்ல 8th லெசன், அவ்வளவுதானே. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளா வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். குரூப் 4 இருக்கட்டும், இருக்கட்டும், உங்க எக்ஸாம் உங்க ரிசல்ட் உங்க கையில இருக்கும். அதுக்கு கற்பதையோடைய பிடிஎஃப். இதே மாதிரி தமிழ் மேக்ஸுக்கும் ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. நாங்க பீப்புள் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றதுக்காக. ஸோ எங்களுடைய பேச்சஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயிலும், டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.